சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்ன செய்தார் எம்எல்ஏ, என்ன செய்தார் அன்னியூர் சிவா? நம்ம எம்எல்ஏவா வந்துட்டோம். ஒரு எம்எல்ஏவுக்கு என்னன்றதை நான் 1989 எனக்கு தெரியும். சட்டமன்ற கேள்வி எப்படி எழுதுறது, எதுக்கு மனு எப்படி கொடுக்கறது, எதுக்கு ஆட்சியர் அணுகணும், எதுக்கு அமைச்சர் அணுகணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்குன்னு என்னென்ன கடமைகள் பொறுப்புகள் இருக்குது நான் 89 பார்த்துருக்கேன். எம்எல்ஏ அன்னியூர் சிவா டு மக்கள் என்ன மாதிரி கனெக்டிங், என்ன மாதிரி பாண்டிங்? அவங்க வருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஆஃபீஸு, ஆமாம், வரும்போதே ஒரு 50 பேர் உட்காந்துருந்தாங்க. வருவாங்க, தாசில்தார் கேட்பாங்க, ஃபோன் பண்ணுவேன். ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணுவேன். அது அவங்கள தானே கேட்குறேன். என்ன நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இது போய் நானே என்ன என் தோளில் தட்டிக்கிற மாதிரி இந்த கேள்வி. 1952 சட்டசபையில் நந்தன் கால்வாய் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னுடைய கன்னி பேச்சிலே நந்தன் கால்வாய் பேசினேன். 1952 நந்தன் கால்வாய். ஏ கோவிந்தசாமி எப்ப விக்கிரவாண்டி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐயா ஏ கோவிந்தசாமியுடைய முதல் பேச்சே நந்தன் கால்வாய். எல்லா ஊர்லயும் பேனர் கட்டேன் நந்தன் கால்வாய். ஆமா, மாண்புமிகு முதல்வருக்கு நன்றி, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருக்கு நன்றி, வனத்துறை அமைச்சருக்கு எல்லா ஊர்லயும் பேனர் கட்டேன். நீங்க போய் பாருங்க, எல்லாருக்கும் சந்தோஷம். தொகுதியெல்லாம் சுத்தி பார்த்தீங்க, எந்த தொழிற்சாலையில விவசாயத்தை தவிர வேற வழியே இல்லாத ஊர் சார் அது விக்கிரவாண்டி. எதா இருந்தாலும் விழுப்புரம் தான் வந்தாகணும். 276 பூத்து, 276க்கு ஹெட் குவார்டர் விழுப்புரம். எதையுமே இதை மாதிரி ஒரு மணிமண்டபம் வேணும்னு அவங்க கேட்கல. கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கிறதாக அவங்க சொல்றாங்க. இப்போ சொல்றாங்க அதை நீங்க அவங்க வச்ச எந்த கோரிக்கையும் திமுக ஆட்சியில் கூட்டணியில் இருந்தப்ப அவங்க நிராகரிச்சதாவே இல்லை. அவர் எப்பெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரை பார்த்து ஒரு கோரிக்கை கொடுத்தாருன்னா இந்த மாதிரி கோரிக்கை அது நிறைவேறதா தான் நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10-12 மாதங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு முன்பாக. அதற்குள்ளாக இன்னும் என்னால் இதுவெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு ஏதேனும் இருக்கிறதா? பாக்கி நான் செய்ய வேண்டியது இருக்கிறது, இதையும் நான் என்னுடைய எம்எல்ஏ காலத்திலே அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப செஞ்சி ரோடுன்னு திரும்புறோம், அந்த இடத்துல எல்லாரும் நிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பஸ் ஷெல்டர் கட்டினா, நிழற்குடை கட்டினா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியுது. அந்த செஞ்சி ரோட்ல போற வேம்பில ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, பேஷண்ட் வெளியே நிக்கிறாங்க. அங்க ஒரு பேருந்து நிழற்குடை கட்டணும்னு அவசியம் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்ல. அது மாதிரி நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். என்ன செய்தார் எம்எல்ஏ என்ற தலைப்பில் நம்ம நிறைய பேர்கிட்ட பேட்டி காணணும்னு இருக்கிறோம். அடுத்தடுத்த எம்எல்ஏக்களை நம்ம தொடர்பு கொண்டு பேச போறோம். முதல் பேட்டியாக விக்கிரவாண்டியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்னியூர் சிவா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். முதல் பேட்டியா என்ன செய்தார் எம்எல்ஏ, என்ன செய்தார் அன்னியூர் சிவா. இந்த 7 மாத காலம் ரொம்ப ஷார்ட் பீரியட். இந்த 7 மாத காலம் சட்டமன்ற உறுப்பினராக எப்படி இருந்தது உங்களுடைய பணி? சார், இடைத்தேர்தல் வேட்பாளராக இருந்து என்னை முத பேட்டி எடுக்க வந்தீங்க. சரி. பிறகு நான் வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி இப்போ வந்திருக்கேன். உங்களை மனசார வருக என்று வரவேற்கிறேன். இந்த 7 மாத காலத்தில் எந்த நம்பிக்கையை வைத்து என்னை வேட்பாளராக அறிவித்தாரோ, திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற எங்களுடைய இதய தெய்வம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், என்னுடைய வெற்றிக்காக பணியாற்றிய அண்ணன் பொன்முடி அவர்களும், மற்ற அமைச்சர்களும், கழகத்துடைய நிர்வாகிகளும், என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி எந்தெந்த வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறார்களோ அந்த வாக்குறுதியில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றிருக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து எல்லா அமைச்சர்கள் எந்தெந்த ஊருக்கு பேருந்து நிழற்குடை, நாடக மேடை கிராமப்புறங்களில் கேட்டாங்களோ அது எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து வச்சுட்டோம். இல்ல, அடிக்கல் நாட்டெல்லாம் தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர் நிதி ஒதுக்கீடு செய்து இப்ப டெண்டர் வச்சு அண்டர் கோயிங் ஆன். ஓகே. இது அடுத்த 6 மாதத்துல அந்த பணி முடிஞ்சிடும். ஓகே. அந்த 3 கோடி ரூபாயும் நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம். பிறகு நம்முடைய மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களுடைய பரிந்துரை பெற்று நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அவருடைய பரிந்துரை பெற்று ஊரக வளர்ச்சித்துறை 119 கிராமங்கள், ஒரே ஒரு பேரூராட்சி, விக்கிரவாண்டி பேரூராட்சி. அந்த விக்கிரவாண்டி பேரூராட்சி மாண்புமிகு கழகத்துடைய முதன்மை செயலாளர், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் ஐயா K.N. நேரு அவர்களுடைய ஆளுமை கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த இடத்துக்கு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ரோடு போட்டிருக்கோம். வெங்கடேஸ்வரா நகர் என்ற இடத்துக்கு 16 லட்சம் ரூபாய்க்கு பைப் லைன் கேட்டாங்க, அதை கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் சொன்னேன். ஓகே.
அதே போல் இந்த 119 கிராமங்களில் மையப்பகுதியாக இருக்கிற ஒரு பேரூராட்சியில் தான் உழவர் சந்தை கொண்டு வர முடியும். அந்த உழவர் சந்தை மாண்புமிகு உழவர் நலன் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களிடத்தில் அணுகி பட்ஜெட்டுக்கு பிறகுதான் ஒரு 10வது மாதம் வந்தாலே ஆஃப்டர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 10வது மாதத்திலே ஸ்பெஷலாக விக்கிரவாண்டிக்கு ஒரு உழவர் சந்தைக்கு ஒரு அரசு ஆணையை பெற்று எதிர்வரும் 10ஆம் தேதி அன்று 11 மணிக்கு மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த பணியை துவக்கி வைக்கிற அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுது. ஓகே. பேரூராட்சியில் திடீர்னு வெள்ளம் வந்துச்சு. பேரூராட்சியினுடைய இயக்குனர் கிரண் குராலா இருந்து இந்த பெஞ்சான் புயல்ல கடுமையாக பாதிக்கப்பட்ட தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி. ஏன்னு சொன்னீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் தென்பெண்ணை ஆறில் வந்த வெள்ளமும் விக்கிரவாண்டி பகுதியில் பெஞ்ச மழையை 52 சென்டிமீட்டர், வெள்ளத்தினுடைய துணை நதியா இருக்கிற பம்பை நதியில தண்ணி கிட்டத்தட்ட 21 ஏரி உடைஞ்சு போச்சு. அந்த 21 ஏரி உடைஞ்ச தண்ணி பெருவெள்ளமாக விக்கிரவாண்டிக்கு கிழக்க இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் தும்பூர் ஏரி உடைஞ்சு சாத்தனூர், அதுக்கு கீழே இருக்கிற வடக்குச்சிப்பாளையம், இப்படி கீழே இருக்கிற ஒரு 15 கிராமங்கள் வெள்ளத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 8 அடி தண்ணீர் நிற்கும். இந்த 7 மாசத்துல நீங்க ஃபேஸ் பண்ண பெரிய கிரைசிஸ், பெரிய பிரச்சனை. நான் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலே தங்கியிருந்தேன். நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் வந்தார். எல்லா இடத்துக்கும் உணவுகளை ஜீப்பில் தயார் செய்து அனுப்பிச்சோம். ஒவ்வொரு நேரம் எங்களுடைய மாண்புமிகு வனத்துறை அமைச்சருடைய தொகுதியில் அதே வெள்ளம், அரண்டநல்லூரில் அவர் தொகுதி ஆரம்பித்து சென்னகுணம் வரலும் அவருக்கும் பெருவெள்ளம். ஒரு பக்கம் அவர் அங்கே வேலை செஞ்சிருந்தாலும் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பாடு போச்சா, எல்லாம் வந்துச்சா, மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு தான் இருந்தார். அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுட்டு இருந்தார். ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் பொன்னையா ஐஏஎஸ் தான் ஒருங்கிணைப்புக்காக இங்கே வந்திருந்தார். அப்புறம் இபியோட மினிஸ்டர் செந்தில் பாலாஜி வந்திருந்தார். இந்த பெரும் வெள்ளத்தில் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் விசாரித்து பார்த்து உங்களுக்கு தெரியும் சார். எங்கள் பக்கத்தில் கடலூர் தான் ரொம்ப பாதிப்பாக இருக்கும். தென்பெண்ணை கொள்ளிட கெடியில் மாறுது. ஒரு பெரிய புயல் வந்ததுன்னா குறைந்தபட்சம் 1 வாரம் அவங்க இபி சப்ளை வரும். ஓகே. 48 மணி நேரத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் முழுமையாக நாங்கள் சப்ளை கொடுத்தோம். ஒரே ஒரு ஃபீடரில் மட்டும்தான் விக்கிரவாண்டியில் இருக்கிற சங்கராபரணி ஆற்றுல ஹெச்டி லைனுடைய கம்பம் அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த கம்பத்தை நிறுவி கொடுக்கறதுக்காக எங்களுக்கு 3 நாள் ஆச்சு. நானுமே சில தகவல்கள் உங்களை பேட்டி எடுக்க வரணுன்னே நான் கேட்டது, சில எதிர்ப்புகளை ஃபேஸ் பண்ணீங்க, அது வந்தது செய்திகளாகவும். அதற்கு நீங்கள் பதில் கொடுத்தது மைக்கை நீங்களே வாங்கி காவல்துறையினர் வண்டியிலேருந்து நீங்கள் பேசும்போது, நான் சரி பண்ணி கொடுக்குறேன், எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறேன்னு நீங்கள் வாக்குறுதியை நீங்களாகவே கொடுத்ததை நான் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தேன். ஒரு 350 கிராமங்களுக்கு என்னவோ நீங்கள் ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் மதிப்புள்ள எல்லாருக்கும் அவங்களுக்கு பொருட்கள் போய் சேர்ற மாதிரி 350 கிராமங்கள் கிட்ட என்கிட்ட சொன்னாங்க. அப்படியா? எனக்கு அது தகவல்கள் சொன்னது. நாங்கள் இந்த புயல் வந்துட்ட உடனே இப்போ திருநெல்வேலியில் இருந்தது தேர்தலுக்கு முன்னாடி நான் போய் அங்கே பணியாற்றிருக்கிறேன். சென்னையில் புயல் வெள்ளம் வந்தது. விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வனத்துறை அமைச்சர் கட்சியில் இருந்தப்பையும் எதிர்கட்சியாக இருந்தப்பையும் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறப்பையும் போய் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. நாங்கள் விழுப்புரம் வட்டாட்சியர் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அவருடைய தொலைபேசி எண்ணை போட்டு விக்கிரவாண்டிக்கு உதவுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஒன்று போட்டோம். சரி. அது என்னுடைய நண்பர்கள், நாட்டில் இருக்கிற நண்பர்கள், குறிப்பாக நம்ம துபாயில் இருக்கிற நண்பர்கள், சிங்கப்பூரில் இருக்கிற நண்பர்கள், இருக்கக்கூடிய நண்பர்கள், இவங்களெல்லாம் வச்சு நாம் அதை ட்ரோல் பண்ண உடனே அங்கே பொருள் இறங்க ஆரம்பிச்சிச்சு. நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், குறிப்பாக சொல்லணும்னா நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், நம்முடைய உணவுத்துறை அமைச்சர், ஊரக தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன், எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்க அனுப்பிச்சு வச்சாங்க. அந்தந்த இடத்துல ஒன்றிய செயலாளர்கிட்ட கொடுத்து, அந்த பகுதியில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளில் கொடுக்க சொல்லிட்டோம். அந்த மைக்கில் வாங்கி பேசின சம்பவம் என்னென்னா, நான் விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயூர் அகரத்தில் இருக்கேன். அங்கே பம்பையில் வந்த தண்ணி ரயில்வே தண்டவாளத்து மேலே போகுது, விழுப்புரம் நகரத்தை ஒட்டி. அது பிரிட்ஜ் ஆகி ஊருக்கு போக்குவரத்து வசதியே இல்லை. நானும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் பொன்னையா ஐஏஎஸ் அவர்களும் அந்த இடத்துக்கு போய் அந்த மக்கள்கிட்ட சாப்பாடெலாம் கொடுத்துட்டு, உங்களுக்கு இந்த பாதையை சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப போலீஸ்லேருந்து எங்களை கூப்பிட்றாங்க. கார் போக முடியல. ஓகே. 2 வீலரில் திருவாமாத்தூர் பஞ்சாயத்தை சேர்ந்த ஐனம்பாளையன்னு செஞ்சு மெயின் ரோடு அது சாலை மறியல் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்ககிட்ட நான் சொன்னேன், முதல் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், தண்ணி நின்றுச்சு, உங்களுக்கு ரோடெல்லாம் நான் வெட்டி கொடுத்தனோடனே அங்கே இருக்கிற பெண்கள் ஒத்துக்கு நாங்கள் வந்தார் எம்எல்ஏ, அதனால் மேலே தண்ணி அதிகமாகிடுச்சு, இது மாதிரி ஆகிப்போச்சு,
அப்படின்னு. நீங்கள் மண்டபத்தில் தங்கியிருந்தீங்க, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு உண்டான எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுத்தேன். நாங்கள் அப்புறம் இதை விட அதிக தண்ணி இருக்குன்னு நான் விக்கிரவாண்டி கிழக்க போயிட்டேன். ஏன்னா எங்கள் வீடெல்லாம் விழுந்து போச்சுன்னா சரி அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ போலீஸ் மைக்கு இருந்து வண்டி அவங்களுக்கு கேட்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த மைக்கில் நான் நிச்சயமாக இந்த வீடு எல்லாருமே ரொம்ப பிலோ பாவர்ட்டியில் கூரை வீட்டில் இருக்கிறவங்க. சரி. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனரும் நம்முடைய கூடுதல் ஆட்சியர், விழுப்புரம் கூடுதல் ஆட்சியரும் தெரு தெருவாக போய் அந்த இடத்துல பார்த்து அவங்கள சமாதானம் பண்ணணும். ஓகே. அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிச்சயமாக இப்போ இந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே அந்த சத்தியத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இல்லை, மீண்டும் அது மாதிரி ஒரு பேரிடர் வந்தால் நாம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏதேனும் பணிகள் இப்போ ஏதேனும் திட்டம் வச்சிருக்கீங்களா? ஏன்னா இப்படி ஒரு மழையை நீங்கள் பார்த்ததில்லை உங்களுடைய. சார் எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டேன். 1970 வாக்குகளில் திருக்கோயிலூர் பாலத்துக்கு மேலே தான் தண்ணி போச்சு. திருக்கோயிலூர் பாலம் அளவுக்கு. அதை நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன். நான் காரில் நாங்கள் போகிறப்ப நீங்கள் எப்போ அதை பார்த்துருக்கலாம். நான் எங்கள் அப்பாவும் அவரும் ஒத்த வயசு உள்ளவங்க, அதனால் வந்து கேட்டேன். அப்போ தான் எங்கள் அப்பா கூட சொன்னார், நான் இதை மாதிரி ஒரு வெள்ளத்தை இனிமேல் சந்திக்கவே கூடாது நாங்கள். ஏன்னா நீங்கள் எந்த இடம் உடையுது, எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. நீங்கள் இன்னொரு விஷயம் சார், நீங்கள் கிழக்கு ஆரம்பித்து அந்த புயல் கோட்டக்குப்பத்தில் வங்காள விரிகுடாவில் ஆரம்பித்து 52 சென்டிமீட்டர் மழை கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் பெஞ்சிட்டு போகுது மேற்க. ஆமாம். நீங்கள் வங்காள விரிகுடாவிலேருந்து 40 கிலோமீட்டரில் இருக்கிற விக்கிரவாண்டியில் 52 சென்டிமீட்டர் மழை. விக்கிரவாண்டியிலேருந்து நான் 50 கிலோமீட்டர் கடந்த 1 நம்பர் பூத்து நல்லாப்பாளையம் கண்டாட்சிபுரத்தில் 50 சென்டிமீட்டர் மழை. அதை கடந்தால் வேட்டவளம் திருவண்ணாமலை மாவட்டம், அங்கே 50 சென்டிமீட்டர், செங்கத்தில் 50 சென்டிமீட்டர், ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரியில் 50 சென்டிமீட்டர், பெங்களூரில் பெய்கிற மழை தான் தென்மண்ணையாறு. ஆமாம். அதனால் இன்னொரு மழை அப்படின்னு சொன்னாலே விவசாயிகளுடைய நிலைமையும் எங்கள் தொகுதியினுடைய நிலைமையும் கண்டால் எனக்கு பயமாக இருக்கும். அது மாதிரி ஒரு மழையே பெய்யக்கூடாது. இல்லை, அதுக்கு ஏதேனும் மாற்று ஏற்பாடு மாதிரி இல்லை தயார்படுத்துகிற அளவுக்கு ஏதேனும் வந்து சார் ஒரு 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 இந்த தொகுதியை பொறுத்த வரையில், என் தொகுதியை பொறுத்தவரையில் தான் நான் சொல்ல முடியும். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மழை பெய்யன்றதே எங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோ ஏரிகள் இருக்கு. ஆமாம். பனமலை ஏரி, அன்னியூர் ஏரி, தும்பூர் ஏரி, விக்கிரவாண்டி டவுனில் விக்கிரவாண்டி பெரிய ஏரி, ஆவுடையார்பட்டி ஏரி, அப்படின்னு எங்களுக்கு எல்லாமே தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய இடம் எங்களுக்கு. மழை பெஞ்சா ஒரு சாதாரண மழை ஓகே, எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்படியே சர்ப்ளஸ் வாட்டர் வந்ததுன்னா அது அப்படியே பம்பை சேனலில் வந்து வாதானூர் வாய்க்காலில் வந்து பாண்டிச்சேரி போயிடும். ஆனால் இது பெருவெள்ளமாச்சே. இதை வந்து இப்போ பொதுப்பணித்துறையில் எங்கெங்கெல்லாம் பிரிட்ஜ் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து இப்போ டெம்பரவரியாக இது பண்ணியிருக்காங்க. அந்த வேலையை முடித்து இப்போ அதை வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் எடுத்துட்டதுக்கு பின்னாடி அது பம்பை, அது தென்மண்ணை ஆற்றினுடைய கிளை நதியாக இருக்கிற பம்பை ஆறில் ஏற்பட்ட உடைப்பு தான் மல்லிகைப்பட்டில் வயலாமூரில் உடைஞ்சு திரும்ப ஒவ்வொரு ஏரியா அதிகப்படிய உபரி நீர் வந்து ஏரிக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அதுதான் இந்த சேதத்துக்கு காரணம். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் வந்துவிட்டால் இதையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்ததை நான் முத உங்களை பேட்டி எடுக்கும்போது திரு மறைந்த புகழேந்தி அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்ன, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றதெல்லாம் நான் படித்து காட்டினேன். எனக்கு நல்லா நினைவு இருக்குது அந்த பேட்டி. அதில் சொன்னதில் ரொம்ப முக்கியமாக நாங்களும் களத்தில் போய் மக்கள்கிட்ட பேசினது இந்த நந்தன் கால்வாய் திட்டம். சிஎம் இங்கே மாவட்ட வந்து ஒரு விழாவில் வந்து அதை வந்து அறிவிப்பு கொடுத்தாரு, நந்தன் கால்வாய் திட்டம். நீங்கள் கூட அதை ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகாக அந்த அறிவிப்பு சொன்ன உடனே மேடையிலே எந்திரிச்சு நின்று பெரிய வணக்கமெல்லாம் போட்டீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். சார் 1952 சட்டசபையில் நந்தன் கால்வாய் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னுடைய கன்னி பேச்சிலே நந்தன் கால்வாய் பேசினேன். 1962 ஐயா கோவிந்தசாமியுடைய முதல் பேச்சே நந்தன் கால்வாய். ஓகே, அது வந்து எங்களுக்கு 100 ஆண்டு கனவு. இந்த தென்மெண்ணை ஆற்றினுடைய உபரி நீர் வந்து சொர்ணாவூர் அணைக்கட்டிலேருந்து ஆண்டுதோறும் 55 டிஎம்சி தண்ணி வங்காள விரிகுடாவில் கலக்குது. அந்த சாத்தனூர் அணையின் உபரி நீரை ஊட்டு கால்வாய் அமைத்து நந்தன் கால்வாயோட இணைச்சோம்னா இது பலன் பெறும்ன்றது தான் திட்டத்துடைய நோக்கம். ஓகே, இது 52 வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏவும் பேசியிருக்கிறாங்க. இப்போ எப்படி சாத்தியம்? குறிப்பாக வந்து மாண்புமிகு தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1967 பொதுப்பணித்துறை அமைச்சரான உடனே அந்த ஏரிக்காக அந்த நந்தன் கால்வாய் பனமலை ஏரியை பார்வையிட்டு நந்தன் கால்வாய்க்கு பணியை துவக்கினார். ஓகே, அதுக்கு முன்னாடி ஐயா ஏஜி பேசி கக்கன் மந்திரி வந்து பார்த்து, காமராஜர் பார்த்து, எல்லாம் ரெக்கார்டு இருக்கு. பார்த்ததோட சரி. 67 தந்தை எங்களுடைய மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர்
தளபதியினுடைய தந்தையார் பொதுப்பணித்துறை அமைச்சராகிற போது அந்த வேலை செஞ்சதா சொல்லுவாங்க. இந்த நந்தன் கால்வாயில் மழை பெஞ்சா தண்ணி வரும், ஒரு 36 ஏரிகள் தண்ணி வசதி பெறும். அப்புறம் காஞ்சா வானம் போயிடுச்சுன்னா இருக்காது. ஆனால் தென்பெண்ணை ஆற்றுல தண்ணி வரும். ஓகே. எங்கள் பகுதியில் தண்ணி வராது. குறிப்பாக அன்னியூர் பிற்கா, செஞ்சி, பெண்ணாத்தூர், அந்த தண்டாம்பட்டி ஏரியாவில் இந்த இந்த இப்போ எந்த இடத்துல ஊட்டுக்கால்வாய் கேட்குறோமோ அந்த இடத்துல தண்ணி வராது. இதை தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். 89ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராகி அவருடைய ஏஜோட மகன் வந்து பேசுகிறப்ப அதே நந்தன் கால்வாய் பேசினார். மாண்புமிகு இன்றைய வனத்துறை அமைச்சர், அன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த விழுப்புரம் நகராட்சி மைதானத்தில் ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தின் சார்பில் அரசு விழாவில் எப்போ மேடைக்கு வந்ததுலேருந்து நந்தன் கால்வாய் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் பொதுப்பணித்துறை மந்திரியாக இருக்கிறப்ப தான் ஆரம்பித்ததுன்னு அப்பயே துரைமுருகன் ஐயாவை கூட வச்சுக்கிட்டு மேடையில் அறிவித்தார். சரி. அன்னைக்கு அவர் 27 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அப்புறம் வேலை நடந்தது. ஒரு 2 வருஷத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்படியா மாற்றி 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 வந்ததுனால நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி தொடர்ந்து அவருக்கு தெரியும். ஓகே. அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இல்ல கக்கன் காலத்துல இருந்து சொல்லும் போது இது 52ல இருந்து 52 அதுக்கு முன்னாடி இருந்து அப்படின்னா இது வந்து இந்த மக்களுடைய ஒரு நீண்ட கால ஜீவாதாரம் சார். எந்த தொழில் நீங்க தொகுதியெல்லாம் சுத்தி பார்த்தீங்க, எந்த தொழிற்சாலையில விவசாயத்தை தவிர வேற வழியே இல்லாத ஊர் சார் அது விக்கிரவாண்டி. எதா இருந்தாலும் விழுப்புரம் தான் வந்தாகணும். 276 பூத்து, 276க்கு ஹெட் குவார்டர் விழுப்புரம். நல்லாப்பாளையத்தில் ஆரம்பிச்ச 1ஆம் நம்பர் பூத்துக்கு கடைசியாக முடிகிற மூங்கில்பட்டு வரையில், மதுரைப்பாக்கம் மூங்கில்பட்டு வரையில் முடியுதுன்னா எல்லாத்தையும் ஹெட் குவார்டர் விழுப்புரம். இப்போதான் தாலுக்கா பிரிஞ்சிருக்குது. இப்போதான் திமுக ஆட்சி வந்து நம்முடைய திராவிட மாடல் நாயகர் இருக்கிறப்ப நம்முடைய அண்ணன் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் டிஎஸ்பி ஆஃபீஸை கொண்டு வந்தார். இப்போதான் ஒன்று ஒன்றா விக்கிரவாண்டி டெவலப் ஆகிட்டு இருக்கு தாலுக்கா ஹெட் குவார்டர். சரி. அதை ஒன்று பண்ணியிருக்கிறோம். இல்லை நந்தன் கால்வாயே நீங்கள் அதான் அதை வந்து பண்ணியிருக்கிறோம். அதனால மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த நந்தன் கால்வாயுடைய கோரிக்கை தெரியும். அது சம்பந்தமாக அவங்க வந்து கழகத்துடைய உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் நடந்தது. அதில் நம்முடைய வனத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கள் மாவட்டத்தில் அந்த காலத்திலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது, நம்ம இடைத்தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம், மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அறிவிச்சிருக்காரு. ஆகவே இந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றணும்னு அவங்க சொன்னாங்க. நானும் சட்டசபையில் பேசினேன். அது குறித்து அதிகாரிகள் உடனடியாக வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் விவரங்கள்லாம் சேகரித்து ஒரு விக்கிரவாண்டி வந்து கடைசி, அதுக்கு மேலே திருவண்ணாமலை மாவட்டம் இருக்குது. ஆமாம், திருவண்ணாமலை தொகுதி இருக்குது, அது பொதுப்பணித்துறை அமைச்சர் தொகுதி. அடுத்து துணை சபாநாயகர் தொகுதி இருக்குது, அது பெண்ணாத்தூர் தொகுதி. அப்புறம் செஞ்சி எம்எல்ஏ அவருடைய தொகுதி இருக்குது. அப்புறம் விக்கிரவாண்டி, அது பனமலையிலேருந்து கீழே வருது, கிட்டத்தட்ட 18 ஏரிகள். இந்த 18 ஏரிகளுடைய சர்ப்ளஸ் வாட்டர் விழுப்புரம் தொகுதி. ஓகே. இந்த சர்ப்ளஸ் வாட்டர் பம்பையாறுல வந்து வாதானூரா வாய்க்காலில் வருது, அது வானூர் தொகுதி. ஓகே. இது முடிஞ்சுதான் இந்த தண்ணி கடல்ல போய் கலக்குது. அதனால இதையெல்லாம் எடுத்து இதை இந்த முறை நிறைவேற்றி ஆகணும்னு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் மேடையில் அதை அறிவிச்சாரு. அது ஒரு பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இந்த மக்களுக்கு, எந்த அளவுக்கு மகிழ்ச்சி, என்ன சொன்னாங்க நீங்க இந்த அறிவிப்பு வந்த பிறகு மக்கள் யாராவது உங்களை தொகுதிக்கு போனேன் சார். நான் காலையில 9 மணிக்கெல்லாம் புறப்பட்டு போயிடுவேன் சார். தொகுதியில ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பேன். ஒரு ஒரு கழக தோழர்களுடைய இறந்த நிகழ்ச்சி இல்லை நல்ல நிகழ்ச்சி, அப்படியே போயிட்டு எம்எல்ஏ ஆஃபீஸில் ஒரு மணி நேரம் உட்காந்து அங்கே தாலுகா ஆஃபீஸில் வருவாங்க, அவங்கள பார்த்துட்டு வருவேன். எல்லா ஊர்லேயும் பேனர் கட்டேன், நந்தன் கால்வாய். ஆமாம், மாண்புமிகு முதல்வருக்கு நன்றி, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருக்கு நன்றி, வனத்துறை அமைச்சருக்கு எல்லா ஊர்லேயும் பேனர் கட்டேன். நீங்கள் போய் பாருங்கள். ஓகே. எல்லாருக்கும் சந்தோஷம். நம்ம இப்போ ஒரு சின்ன நிகழ்வுக்காக நான் போயிட்டு இருக்கேன். தொகுதிக்குள்ளே 21 மேல்நிலைப் பள்ளி இருக்கு. அந்த மேல்நிலைப் பள்ளிகளுக்கு தேர்வை வெல்வோம் அப்படின்ற புத்தகம் கொடுக்குறேன். பார்த்தேன் நான். எல்லா இடத்திலும் நான் போறப்ப கட்சி வித்தியாசம் இல்லாம ஒரு பெரிய நன்றி அவங்களுக்கு. ரைட். அந்த நந்தன் கால்வாய் திட்டம் அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்க போகிறது சார்? எவ்வளவு பீரியட்ல நீங்க முடிக்குவீங்க? அது அடிக்கல் நாட்டு நடத்திட்டு முதலமைச்சர் சொல்லிட்டார் சார். நான் அரசாங்கத்துடைய நடைமுறை உங்களுக்கு சொல்றேன். இப்ப முதலமைச்சர் அறிவிச்சிட்டார், அடுத்தது பட்ஜெட்,
நீர்வளத்துறை மானிய கோரிக்கை. இந்த அரசு நடைமுறையெல்லாம் முடிஞ்சு எப்படி இந்த 3-4 மாதத்துல இந்த பணத்தை ஒதுக்கி அதுக்கு உண்டான பணிகளை தொடங்கிடுவாங்க. ஓகே, நிச்சயமாக இந்த பணிகளை உடனடியாக விரைந்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்தை எடுத்து அந்த ஊட்டுக்கால்வை அமைச்சிருவாங்க. அதுக்கு வந்து கால நிர்ணயம்ன்றதெல்லாம் நம்ம அரசாங்கத்துல வந்து நான் சொல்ல முடியாது, அது மாண்புமிகு அமைச்சர் சொல்லலாம். இல்ல அப்படி ஒரு அந்த நந்தன் கால்வாய் திட்டம் அமைந்து விட்ட பிறகாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு பூர்த்தி அடைவதாக இருக்கக்கூடும் சார்? சார், நீங்க நந்தன் கால்வாய் திட்டம் வந்துச்சுன்னா தண்ணி வந்துடும்ல சார். விவசாயத்துக்கு தண்ணி வந்துச்சுன்னா நீங்க வந்து நஞ்சை பயிரிடலாம். புஞ்சையில உங்களுக்கு தண்ணீர் வசதி வந்துச்சுன்னா நீர் ஊறிடும். வந்து அதாவது புஞ்சையில வந்து பணப்பயிர் தான் இட முடியும். அது வந்து எக்கனாமிக்கல் டெவலப் ஆயிடும்ல, பொருளாதாரம். ஓகே, இப்போ கரும்பு போட்டான்னா கரும்போ சவுக்கோ எந்த பயிர் வேணாலும் இடலாம். இறப்பு புஞ்சன்னு பேருங்க எங்கள் ஊரில். அதுக்கு நீங்கள் டெல்லி நீங்கள் வந்து திடீர்னு ஒரு தோட்டக்கலை பயிரிடுறீங்க, டெல்லி கனகாம்பரம்னா சீசனுக்கு அது வரும். இப்போ இந்த ஆயுத பூஜைக்கு பூசணிக்காய் வைக்கிறான் இல்லைங்க, நீங்கள் மானாவரின்னு சொல்லுவாங்க. உங்கள் பக்கம் என்ன வார்த்தைன்னு தெரியாது. மானாவரி பயிர் தான். அந்த மானாவரியே வந்து இறப்பு புஞ்சை ஆகிடுமில்ல, உங்களுக்கு நீர் வந்து பேக் வாட்டர் ஆகிடுமில்ல, தண்ணியெல்லாம் கிணத்துல. ஓகே, அப்ப எதை ஒன்றா பண்ணலாம்ல. ஸோ இதுவரையில் அப்படிதான் இருந்துட்டு இருக்குது. நாங்கள் அப்படி தான் இருந்தோம், இல்லைன்னா சொல்லிக்கிறது வெக்கம் இருந்து நாங்கள் அப்படி தான் இருந்தோம். இப்போ எனக்கு வந்து புஞ்சையில் வந்து ஒரு 3 ஏக்கர் இருக்கு, நஞ்சையில் ஒரு 5 ஏக்கர் இருக்கு. என்னுடைய ஒரு 2 கிலோமீட்டர் நான் பைப் வச்சுட்டு போய் தான் எலுமிச்சங்கன்னே வச்சிருக்கேன். எவ்வளோ பேர் அளவில் செய்ய முடியும்? இப்போ நம்ம எதை ஒன்றா செய்யலாம் இல்லைங்க. ஆமா, இப்படி ஒரு கால்வாய் திட்டம் வந்த பிறகு தண்ணியினுடைய ஆதாரம் வந்து போகுது இல்லை. ஓகே, அந்த ஈரப்பதம் இருந்துட்டு. பக்கத்து மாவட்டங்கள்ல உங்களுக்கு வந்து திரு ஏவா வேலு போன்றவர்கள் இருக்காங்க, அதே போல இங்க திரு சிவசங்கரன் போன்றவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஏன்னா அவங்க மாவட்டத்தை ஒட்டியும் அது அந்த மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட எல்லாம் அணுகி ஏதேனும் பெற முடிகிறதா உங்களால ஈஸியா? நான் வந்து சார் இந்த இந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் வருகிற போது என்னென்ன அறிவிக்கணுன்றதுல நம்ம வந்து கவனமாக இருந்தோமோ அந்த இதை கொடுத்துட்டேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பு மாண்புமிகு திருவண்ணாமலை மாவட்டத்துடைய அமைச்சர் என்னுடைய தேர்தல் பணியில் ஒரு பகுதியை எடுத்து வேலை செஞ்சார். அதனால அவர்கிட்ட போய் எந்தெந்த ரோடெலாம் அவர் சொன்னாரோ அதெல்லாம் அடித்து கொடுத்துட்டான். அவர் இந்த நிதியாண்டில் செய்துறேன்றார். இதில் எனக்கு இருக்கிற சங்கடம் சார், நான் வந்து ஜூலை மாதம் நான் எம்எல்ஏ ஆனது. அதுக்குள்ள இப்ப கடந்த நிதியாண்டுல நிதியெல்லாம் ஒதுக்கி பல திட்டங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. மீதி இருக்கிறத வச்சுதான் நம்ம செய்யறோம். அதெல்லாம் இந்த ஆண்டு செய்யறேன்னு சொல்லிட்டாரு. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் 2 பஸ் கேட்டிருக்கேன், டவுன் பஸ். எங்க எந்த அதான் விக்கிரவாண்டி ஒன்றியத்தில் இருக்கிற பகுதிக்கு ஒரு பஸ், காணை ஒன்றியத்தில் இருக்கிறதுக்கு ஒரு பஸ், அப்புறம் இந்த மேல்மலையனூர் திருவண்ணாமலைன்னு எங்க பகுதியில் இருக்கு. அதனால அதுக்கு ஸ்பெஷல் பஸ் விக்கிரவாண்டியிலேருந்து ஓட்டுங்கன்னாங்க. சரி கேட்டேன், ஓட்டிடுங்கன்னாரு. நான் வந்து ஒரு கோவிலுக்கு வெளியே போயிருந்தேன். என்ன சொல்லிடலாம், ஒன்று நந்தங்கால்வாய் நிறைவேற்றினா பயணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். நான் போயிட்டேன். அன்னைக்கு அமாவாசை எனக்கு தெரியாது. 28ஆம் தேதி நடந்து நான் 29ஆம் தேதி போயிட்டேன். அமாவாசை போட்டிருக்கு. ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பஸ் ஓட்ட சொன்னேன். பேரூராட்சி தலைவர் இருக்கார், நீங்கள் போய் பஸ் ஓட்டுங்க. பஸ்ஸு ஓட்டுறது தான் நம்முடைய நோக்கமே தவிர எம்எல்ஏ இருந்து ஓட்டணும்னு நோக்கம் இல்லை. எல்லோரும் எம்எல்ஏ தான். கட்சி நகர செயலாளர் இருக்காரு, நிர்வாகிகள் இருக்க, ஓட்டுங்கன்னா விக்கிரவாண்டியிலேருந்து மேல்மலையனூருக்கு 3 பஸ்ஸு போட்டுட்டாங்க. அதனால் முடிந்த வரையில் நம்ம மாண்புமிகு அமைச்சர்கள் தலைவர் வந்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னதுனால அதை சிறப்பாக நடக்குது. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வும் சமீபத்தில் நடந்திருக்கிறது. அதே போல நீங்க வன்னியர் நலவாரிய உறுப்பினராகவும் உங்களுக்கு அந்த பொறுப்பும் கூடுதலாக அதுவுமே கிடைத்திருக்கிறது. அதற்கு பிறகாக தான் இந்த 21 தியாகிகளுக்கு மணிமண்டபம், ஐயா கோவிந்தசாமி அவர்களுக்கான மணிமண்டபம் எல்லாமே அங்கே நிறுவப்பட்டு சமீபத்தில் தான் அதெல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நான் வரும்போதும் பார்த்துட்டு தான் வந்தேன் அந்த பகுதியில். இது கூட நீங்க ஒரு கோரிக்கையா வைத்திருந்தீங்கல்ல, கோரிக்கை கொடுத்துருந்தீங்க. நாங்கள் எங்கள் குடும்பமே எங்கள் 3 பரம்பரையா திமுக, எங்களுக்கு வேற தெரியாது. எங்க தாத்தா வந்து ஐயா கோவிந்தசாமியோட இருந்தார். போட்டா பாருங்க, சட்டை இல்லாம இருக்கார். ஓகே, அவங்க கலைஞர் இருக்காரா, எல்லாரும் இருக்காங்க. அவரோடவே இருந்து நாங்க வளர்ந்துட்டோம். அப்புறம் அவர் மறைஞ்சிட்டாரு. அவரை பத்தி சில செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அவர் இறந்ததுக்கு பிறகு நாங்க பிறக்கிறோம். நான் 71ல் பிறந்தேன், அவர் 69ல் இறந்துட்டாரு. அப்புறம் அவங்க மனைவியாரை வந்து தலைவர் மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் இடைத்தேர்தல் எம்எல்ஏ ஆகிறாரு. பிறகு 71 எம்எல்ஏ ஆகிறாரு. அவங்க எப்படிலாம் இந்த தொகுதியில் மக்களை வச்சிருந்தாங்கன்னு எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு. ஓகே,
எவ்வளோ பேர் எங்கள் தொகுதியிலேருந்து போய் அங்கே தங்கி வக்கீலுக்கு படித்தாங்க, காலேஜ் படித்தாங்கன்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த ஆர்வத்தில் 1996ஆம் ஆண்டு நான் வந்து என்னுடைய 25வது வயதில் அந்நியூர் கூட்டுறவு விவசாயிங்க தலைவராகிற போது நந்தன் கால்வாய் பாசன விவசாயிகள் சங்கம்னு ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அதில் என்னுடைய நண்பராக இருந்த பனமலை ஊராட்சி மன்ற தலைவர் ஏடிஎம்கேகார் பழனிவேல் செயலாளர், நான் தலைவர், பொருளாளர் டாக்டர் ரவின்னு வைஸ் சேர்மன் இருந்தார் காங்கிரஸில். அவரோட இருந்து நாங்கள் ஒரு சிமெண்ட் சிலையை ஏ கோவிந்தசாமி ஐயா அவர்களுக்கு அங்கே வச்சிருக்கோம். நான் சொன்னது 97, 30/10/96 நான் பதவிக்கு வரேன். 97 நான் வச்சுட்டேன் சிலையை, சிமெண்ட் சிலையை வச்சுட்டோம். இப்போ இருக்கிற தீனதயாளன் கலைஞர் சிலை வச்சுருக்காரு சிற்பி, அவர் தான் பெரம்பூர் பேரக்ஸில் எஸ்பி பிள்ளைன்னு அவங்க தாத்தா பேர். அந்த அட்ரஸை பிடிச்சி நாங்கள் போயிட்டு பொன்னேரியில் போயிட்டு அவருடைய ஃபேக்ட்ரியில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். அதிலிருந்து இது தொடர்ந்து நமக்கு அந்த மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கு. மேக்சிமம் ஒரு 70 வயது 60 வயதை கடந்தவர்களுக்கு ஐயா ஏஜியை பற்றி கொஞ்சம் நல்லாவே தெரியும். எல்லா கிராமத்துலேயும் எங்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் 2019ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் வந்தபோது நான் கூட சீட்டு கேட்டேன். ஓகே. நான் சீட்டு கேட்டப்ப மந்திரி சொன்னார், புகழேந்தி நிக்கட்டியானார். நன்றி நான் சொல்லிட்டு தலைவரை பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு, நீங்கள் முதலமைச்சர் ஆனால் போதும் தலைவரை, எனக்கு வேறு எதுவும் வேணான்னு சொன்னால் கை குடியான்னு கை கொடுப்பாரு அப்படின்னு அந்த இது கொடுக்குறப்ப நம்முடைய தேர்தல் பொறுப்பாளர் ஐயா ஜெகத் ரட்சகன் எல்லாம் உட்காந்து பேசுகிறப்ப பொதுவாக கிராமத்தில் கேட்பாங்கல்ல, இது மாதிரி ஏஜ் இருந்தார் நந்தன்கல்ல அப்படின்னு சொன்னோடனே, சரி இதை வந்து நம்ம தேர்தல் உத்தியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு ஐயா ஏ கோவிந்தசாமிக்கு ஒரு மணிமண்டபம் செஞ்சால் நல்லா இருக்குன்னு ஒரு மனுவை கொடுத்தோம். எந்த வருடம் அது கொடுத்தது? 2019ஆம் ஆண்டு. 19. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரப்ப இது நம்முடைய முதல்வர். பொதுவாகவே முதல்வருக்கு வந்து அவர் பேரில் ஒரு பெரிய பிரியம் உண்டு. ஓகே. ஏஜி பேரில் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. அன்னைக்கு கூட ஒவ்வொரு ஃபோட்டோவையும் மண்டபத்தில் ரொம்ப ரசித்து பார்த்தாரு. அந்த குடும்பத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன காரணம்? சிஎம் அதை சொல்லியிருக்காரா? என்ன ஏஜ் அது பேசுகிற அளவுக்கு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா சொன்னார், மாண்புமிகு முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற கூட்டத்துக்கு எங்கள் ஐயா தான் தலைமை தாங்கினாரு அப்படின்னு. அது எங்கள் அப்பா அப்படி இப்படி ஏதாவது பேசுகிறப்ப ஒன்று ஒன்று சொல்லுவார், அதை அப்படியே கேட்டுக்குவோம். அதே மாதிரி சொல்லுவார், கல்யாணமே வேணான்னு இப்போ ஐயா இறந்த 3வது மாதம் 2 பொண்ணுக்கும் அப்பாவாக இருந்து தலைவர் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஐஏஎஸ் ஆதிமூலத்தை மாப்பிள்ளை பார்த்தாருன்னு அப்படியே எங்கள் அப்பா சொல்லுவார். ஓகே. அதில் வந்து முதல்வருக்கு அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு இடம், அதை செய்யணும்னு எண்ணம் இருந்தது. திரும்ப முதலமைச்சர் தலைவர் ஆண்டுட்டு பார்க்குற போது ஒரு மனு கொடுத்தோம். 2019 கொடுத்தோம். சரி, ஏதாவது ஒரு மணிமண்டபம் கட்டுங்கன்னு. அவர் அப்போ அந்த அறிக்கையை பார்த்துட்டு அப்பயே சொல்லியிருந்தார், சமுதாய போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டோம்னு. சட்டமன்றத்தில் 110 விதியில் அறிவித்து இடத்தெல்லாம் தேர்வு பண்ணி கட்டி சொன்னதை நிறைவேற்றிட்டார் முதலமைச்சர். எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மணிமண்டபம் அது, அதுவும் இந்த பகுதிக்கு. ஏன்னா நீங்கள் 87ல் திமுகவில் உங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினீங்க சார். அன்றைய காலகட்டம்லாம் வன்னியர் போராட்டம், அதே போல் இந்த விக்கிரவாண்டி விழுப்புரம் பகுதியில் எந்த அளவுக்கு இருந்தது. நான் கடந்த உங்களை வேட்பாளராக அறிவித்த நேரத்தில் வந்து சிறிய தூண் ஒன்று பெரிய தூண் ஒன்று அந்த மெயின் ரோட்லேயே நான் பார்த்து, அந்த இடத்துலலாம் வந்து நினைவு தூண் மாதிரி ஒன்று இருந்தது சார். அது வந்து அவங்க கட்சியில் வச்சாங்க. ஓகே. 1987 நான் வந்திருந்தால் கூட 84 சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து எங்கள் முகவர் தொகுதியில் வேட்பாளருக்கு ஆட்டோவில் பிரச்சாரம் பண்ணி போனோன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கார். அதனால் வந்து எங்கள் வீடு வந்து ஒரு 10 பேர் வந்து 10 ஊர்லேருந்து பேசுகிற அளவுக்கு விவரமாக இருப்போம். நான் கவனிச்சிருக்கேன். அப்போ SSSன்னு ஒன்று இருந்தது, சமூக முன்னேற்ற சங்கம்னு. சுப்பிரமணியம் ஐஏஎஸ் ரிட்டையர்டு, நடராஜன் அவங்கெல்லாம் இருந்து இதை நடத்துகிற அமைப்பில் இங்கே வந்து இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க, கொஞ்சம் பணம் கொடுக்குறவங்க, அவங்கெல்லாம் வச்சு ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு 85 86 கொஞ்சம் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சார். அப்போ எல்லாரையுமே இதில் தயார் பண்ணாங்க. ஓகே. அப்போ வந்து அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர், பண்டூட்டி ராமச்சந்திரன் மந்திரி. அப்போ மத்தியில் 2%, மாநிலத்தில் 20% கோஷம்.
இதுக்கு ஊர் ஊராக உட்காந்து அங்கே இருக்கிற வன்னியர் பிள்ளைகளை, காலேஜ் படிக்கிறவங்க, இந்த 12வது படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் உட்கார வச்சு இதுக்காக இதை கேட்குறோம், உங்கள் அப்பா அம்மா சொல்லுங்கள், உங்களுக்காக தான் கேட்குறோம் அப்படின்றத தொடர்ந்து அவங்க வந்து ஒரு இதாக பேசுவாங்க. அப்படிலாம் பேசினவர் தான் என்னை ஏற்றி நின்றவர் அன்புமணி அண்ணன். ஓகே. பனையபுரத்தி. அப்படி பேசினவர் தான் இப்போ திமுகவில் இருக்கிறார், விக்கிரவாண்டியில் ஹரிஹரன். சிந்தாமணியில் வீரபத்திர படையாச்சின்னு இருக்காரு, முதலமைச்சரை பார்த்து மனு கொடுத்தாரு. அப்படி தயார் பண்ணாங்க. அன்னைக்கு கட்சி மாச்சரியமெல்லாம் இல்லை, இந்த வன்னியர் சங்கம்ன்றது இருக்கிற காலத்துலலாம் கட்சியெல்லாம் கிடையாது. இல்லை சார், இந்த கட்சியே அவர் கட்சியே ஆரம்பிக்க மாட்டேன்னார். யார்? மருத்துவர் ஐயா. ஐயா. ஆமாம், கட்சியே ஆரம்பிக்க மாட்டேன்னார். அவர் டிஎஸ்சி 18-19 காரில் வந்து சாதாரண எளிமையாக இருந்து எல்லார்ட்டையும் பேசிட்டு, நான் வந்து இந்த கல்வி வேலை வாய்ப்புக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன், இதுதான் நம்முடைய நோக்கம்னு பல சத்தியங்கள் சொல்லியிருப்பார். நான் ஜெயத்தேட்டை மெரிக்க மாட்டேன்னாரு, எங்கள் வீட்டில் யாரும் பதவிக்கு வர மாட்டேன்னாரு, எல்லாம் சொன்னார். பட் ஒரு போராளி தலைவர் தான், ஒத்துக்கிறீங்களா? அதில் தான் இருந்தது. ஆனால் 87 சாலை மறியல் நடந்து அதில் உயிர் நீத்தவர்களுக்கு அவங்க கட்சியில் தான் அதை வச்சாங்க. ஓகே, நான் சொல்கிறேன். அந்த மண்டபம், அந்த தூணு அரசாங்கத்தில் அவங்க எத்தனையோ கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்காங்க. எதையுமே இதை மாதிரி ஒரு மணிமண்டபம் வேணும்னு அவங்க கேட்கல. இல்லை, இது கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க, இப்போ சொல்கிறாங்க. அதை நீங்கள் வந்து அவங்க வச்ச எந்த கோரிக்கையும் திமுக ஆட்சியில் கூட்டணியில் இருந்தப்போ அவங்க நிராகரிச்சதாகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் எப்பெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரை பார்த்து ஒரு கோரிக்கை கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி கோரிக்கை அது நிறைவேறந்தா தான் நான் நினைக்கிறேன். ஓகே. நான் மீண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய பணிகள் குறித்தே இன்னும் சில கேள்விகள் இருக்குது. இன்னும் ஒரு 10-12 மாதங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு முன்பாக. அதற்குள்ளாக இன்னும் என்னால் இதுவெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு ஏதேனும் இருக்கிறதா? பாக்கி நான் வந்து செய்ய வேண்டியது இருக்கிறது, இதையும் நான் என்னுடைய எம்எல்ஏ காலத்திலே அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து சார் அடிப்படையாக வந்து சாலை வசதி தான். அது பெரும்பாலான சாலைகள் வந்து போட வேண்டியது இருக்கு. நீங்கள் சொல்லுவீங்கல்ல, படித்து காமிச்சிங்கல்ல, புழைந்தண்ணன், அந்த 10 கோரிக்கையில் இப்போ ஒரு 3 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகே. மீதி இருக்கிற கோரிக்கைகளை இந்த 10 மாத்திரம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். ஓகே. அந்த கோரிக்கைகள்லாம் ஒரு காலேஜ் வேணும், இன்னொரு பகுதிக்கு காணை ஒன்றியத்தில் கல்பட்டுலேருந்து கோழிப்பட்டு வழியாக ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் வேணும். அது அடுத்த ஆண்டு கூட நிதிநிலையை பொறுத்து வாங்கிடுவோம். செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்ய வேண்டிய தொகுதி அது. நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல, நான் தான் திரும்ப சொன்னேன், ரொம்ப ஏழ்மையான விவசாயிகள் இருக்கிறது. சாலையெல்லாம் சின்ன ரோடு, ஒரு கரும்பு டிராக்டர் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கார் போக முடியாது. அதனால் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது நமக்கு சார். நம்ம வந்து எம்எல்ஏவாக வந்துட்டோம். ஒரு எம்எல்ஏவுக்கு என்னன்றதை நான் 1989 எனக்கு தெரியும். நான் சட்டமன்றத்துக்கு அவரோட போயிருக்கேன், எங்கள் சட்டமன்ற உறுப்பினரோட. சட்டமன்ற கேள்வி எப்படி எழுதுறது, எதுக்கு வந்து மனு எப்படி கொடுக்கறது, எதுக்கு ஆட்சியர் அணுகணும், எதுக்கு அமைச்சர் அணுகணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்குன்னு என்னென்ன கடமைகள் பொறுப்புகள் இருக்குதுன்றதை நான் 89 பார்த்துருக்குறேன். எல்லாருக்குமே தெரியும். நான் இன்னும் சொல்ல போனால் ஒரு மந்திரி காரில் உட்காந்தேன்னா அது எங்கள் வனத்துறை அமைச்சர் காரில் தான். ஓகே. அப்போ நான் காணையில் இளைஞர் அணியில் பொறுப்பில் இருக்கிறேன். கெடாரில் பேராசிரியர் கூட்டம், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு அம்பாசிடர் காரில், லைட் வச்ச காரில் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், என்னுடைய அரசியல் என்னுடைய வயசுக்கு ஒரு லைட்டு வச்ச ரிவால்விங் லைட்டுன்னுவாங்க. அந்த காரில் போனோன்னா கெடாரிலேருந்து விழுப்புரம் வரலாம் நான் அவர் கூட தான் காரில் வந்தேன். அதனால் எனக்குன்னு நான் போகிறேன் இல்லையா தொகுதியில், இது வேணும் இது வேணாம். அதாவது இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ செஞ்சி ரோடுன்னு திரும்புகிறோம், அந்த இடத்துல எல்லோரும் நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பஸ் ஷெல்டர் கட்டினா, நிழற்குடை கட்டினா நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஓகே. அந்த செஞ்சி ரோட்டில் போகிற வேம்பியில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, பேஷண்ட்டு வெளியே நிற்கிறாங்க, அங்கே ஒரு பேருந்து நிழற்குடை கட்டணும்னு அவசியம் அப்படின்னு நமக்கு தெரியுதில்ல. ஓகே. அது மாதிரி நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அதான் அந்த இடத்துக்கு இது தேவைப்படும்ன்றத அந்த நேரடியாக பார்த்த உடனே அதை அப்படியே செஞ்சிடணுன்ற. நான் அதான் சொல்கிறேன், திரும்ப அதே தான் சொல்லணும் உங்ககிட்ட. நான் அங்கேயே இருக்கிறாள் சார். ஓகே.
நீங்கள் இப்படி அன்னியூர் போய் நான் செஞ்சு மலையனூர் கோவிலுக்கு போகிறேன்னா நான் என் தொகுதிக்குள்ளே தான் போகணும், நேமூர் முட்டத்தூர் வழியா. நான் இப்படி சென்னைக்கே போகிறேன்னாலும் விக்கிரவாண்டி போய் தான் போகணும். நான் பாண்டிச்சேரிக்கு போகிறேன்னா நான் வந்து ராதாபுரம், மதுரைப்பாக்கம், பகண்ட வழியாக தான் போகணும். நான் அங்கேயே இருக்கிறாள், இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறாள் இல்லை. நான் கல்யாணத்துக்கு போகிறதுனால அங்கே போகணும், என் உறவினர் இறப்புக்கு போகிறதுனாலும் போகணும். இப்போ கூடுதலாக கொஞ்சோண்டு ஒரு எம்எல்ஏன்னு போகிறோம். சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகாக ஐயா முதலமைச்சர் அவர்களையோ துணை முதலமைச்சர் அவர்களையோ சந்திக்கும் போது ஆஸ் எம்எல்ஏவா உங்ககிட்ட பேசும்போது, தொகுதி குறித்தெல்லாம் பேசும்போது என்ன பேசியிருக்காங்க? தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் உரையாற்றி விட்டு மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்த போது, நல்லா பேசின, வாழ்த்துக்கள், உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு. வெள்ளங்கள் பெஞ்சான் புயல் பார்த்துட்டு விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்தார், மக்களுக்கு உதவி கொடுத்துறாரு, போயிட்டார். திரும்ப நான் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களோட சந்தித்தேன். நல்லா பண்ணுற, வாழ்த்துக்கள் அப்படின்னு தலைவர் வந்து சொன்னார். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களை பார்த்தேன், நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு. இதுதான் நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் வேணுமோ அந்த கோரிக்கைகளை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு 234 தொகுதி. அதுவும் ஒரு முதலமைச்சருக்கு இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் வந்து எங்கள் தலைவரே சந்திக்காத சிக்கல். ஒரு பக்கம் நிதி நெருக்கடி, இதையெல்லாம் அவர் சமாளிச்சுக்கிறப்ப நான் போய் விக்கிரவாண்டினே சொல்லி தான் மீதி 200 தான் அவருடைய லட்சியம். நமக்கு செய்வார். எம்எல்ஏ அன்னியூர் சிவா டு மக்கள் என்ன மாதிரி கனெக்டிங், என்ன மாதிரி பாண்டிங் இப்போ இந்த 7 மாசமா? இது வந்து நான் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு. இல்லை, என்ன மாதிரி உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் கேட்குறேன். அவங்க வருவாங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஆஃபீஸு, ஆமாம், வரும்போதே ஒரு 50 பேர் உட்காந்துருந்தாங்க. வருவாங்க, தாசில்தார் கேட்பாங்க, ஃபோன் பண்ணுவேன். வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணுவேன். அது அவங்கள தானே கேட்குறேன், என்ன நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஓகே, இது போய் நானே என்ன என் தோளில் தட்டிக்கிற மாதிரி இந்த கேள்வி. அந்த ஈஸி அக்சஸ் எல்லாம் இருந்து நீங்கள் தான் பார்க்குறீங்களே, நான் இங்கே இருப்பேன். இது வந்து அலுவலகம் விழுப்புரத்தில் வீடு, இந்த பாலத்தை கடந்தா என் தொகுதி. இது காணையிலேருந்து வர்றவங்க இங்கே வருவாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் போகிறவங்க எம்எல்ஏ லெட்டர் பேட் இருக்கு, சீல் போடுவோம், கையெழுத்து போடுவோம், உடனே பேசுவேன். எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் முடிஞ்சிடும். பெரிய பெரிய திட்டங்கள் நிதி வரும், அவங்கள தானே கேட்கணும். எம்எல்ஏ மக்கள்கிட்டையும் கேட்குறேன். மக்கள் தொலைபேசியில் உங்ககிட்ட தொடர்பு கொள்கிறாங்களா, பிரச்சனையை சொல்கிறாங்களா? அதை உங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கோம், நிறைய வேலை நிமித்தமாகவும் இருந்துட்டுருவீங்க. அந்த நேரத்துலலாம் தொகுதியிலேருந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஃபோன் பேசும்போது அப்போ உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்றதை நான் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுன்னா மக்கள்கிட்டையும் நான் கேட்டுங்க. நான் ஒரு அழைப்பை கூட இப்போ உங்ககிட்ட பேட்டி கொடுக்குறப்ப சைலண்ட் போட்டோன்னா இதில் இருக்கிற ஒரு 10 அழைப்புனா அந்த 10 அழைப்பையும் பேசுவோம். நீங்களே பேசிடுவீங்க. பையில் ஒரு வெள்ளை பேப்பர் வச்சுருப்பேன், அந்த நம்பரை எழுதிக்குவேன். டாக்டர்கிட்ட பேசிட்டு இந்த நம்பரை கொடுத்து, சார் கொஞ்சம் பேசுறீங்க சார், அந்த ஊர் தலைவர் பேசினாரு அப்படின்னு கேட்பேன். தாசில்தார்கிட்ட பேசிட்டு திரும்ப கூட தாசில்தார் இப்போ வெளியே இருக்காரு, இன்னும் 3 மணிக்கு வர சொன்னார்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி ஒரு வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறையில் வீடியோட்ட ஏதாவது சொல்லணும். ஒரு திடீர்னு அவங்க வந்து எனக்கு 2 கிணறு வேணும்னா அது வந்து நிதியாண்டு துவக்கத்தில் அதை கொடுக்க முடியாது. ஓகே, அது பட்ஜெட் முடிஞ்சு தான் கொடுக்க முடியும். அது 4 பேர் நம்ம பேரில் வருத்த கூட போடுவாங்க. இப்போ வீடு நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், வீடு இப்போ இந்த நிதியாண்டு முடிஞ்சிடுச்சு இல்லை? ஆமாம், இப்போ ஏப்ரல் மாதம் தான் அந்த வீடு வரும். அப்போ கேட்டாங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்துடலாம். என்னை பொறுத்தவரையில் சார், திரும்ப சொல்லுறேன், இந்த பொறுப்பை முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. இந்த பொறுப்பில் நம்ம எவ்வளோ செய்யணுமோ அதை வந்து மனசாட்சிக்கு தப்பு இல்லாமல் செய்யணும், அவ்வளோதான். என்னை பொறுத்தவரை போகிறோம், இந்த இடத்துல வந்து ரோடு சரியில்லை, சரி இந்த பாலம் சரியில்லை, அங்கேருந்து ஒரு சார் போட்டு, சார் இந்த இடத்துல போகிறேன் சார் இது எங்கள் ரோடு இல்லை சார், இது ரூரல் ரோடு சார்னு வர்றேன். அப்புறம் உடனே அந்த வீடியோட்ட சொல்லி இல்லை ஏசியை பார்க்குறப்ப குறிச்சிக்குவேன், ஏசியை பார்த்து குறிச்சிக்குவேன். நான் கலெக்டரை பார்க்குறப்ப பழைய கலெக்டர் சிரிப்பார், கையில் பேப்பர் வச்சு தான் பேசுவேன் நான். ஓகே சார், இந்த மாதிரி பழைய கருவாட்சியில் ஆதித்திராவிடர் பகுதிக்கு சுடுகாடு கேட்டிருந்தேன் சார், அது ஆகலை சார். தென்னமாதேவி மகளிருக்கு குழுவுக்கு வந்து இடம் கேட்டிருந்தேன் சார், அவங்க மண்பாண்ட இது பொம்மையெல்லாம் செய்கிறவங்க தலைவர் சில இந்த மாதிரி லைனாக எழுதி வச்சுக்கிட்டு, இதை பற்றி சார் இது 3 மாதம் ஆகுது சார், இந்த தேதி இந்த லெட்டர் கொடுத்து சார், நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, நிறைய விஷயங்கள் ஒரு எம்எல்ஏவாக என்னென்ன செய்திருக்கீர்கள், பல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு கொடுப்போம், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு அன்னியூர் சிவாங்க.